மேடம் நீங்கள் பேச வந்தப்போ சொல்லுங்க சார். கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க. அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் இங்கே வந்திருக்கறனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் விட்டீங்களோ? இல்ல அப்படி இருந்தா நான் அவங்க கிட்டே டைரக்டா சொல்லிடுவேன் சார். இல்ல நாங்க ஆக்சுவலா 2 பேரும் ஃப்ரம் சேலம். நாங்க 2 பேருமே நேட்டிவ். ஸோ we are like very much friends. ஒன்றும் இல்லை சார், அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான். ஓகே ஓகே, அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அரசன் ஆவார் கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். கலையரசன் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க. அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு நேற்று ஒரு டைரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் 80 லட்சம் 1 கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது. மக்களுக்கு உங்கள் விளக்கம், ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர். சார் மேனேஜரே கிடையாது சார். அதான் தவறான தகவல் வெளியில் நல்லது. உங்ககிட்ட சொன்னது வேறு யாராவது உணர்த்து கலையரசன் கூட இப்போ யூடியூப்பில் போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. அவராக இருக்கும், செக் பண்ணுங்க. இல்லை சார், நான் வந்து கண்டென்ட் தான் சார். நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார், யாரும் கொடுக்கறதும் இல்லை சார். அதான் உண்மை. என்னன்னா உண்மையாக ரொம்ப நல்ல படமாக இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல சார். சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளாக. நான் வந்து ஒரு காலத்தில் 20,000 25,000 வந்தால் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சவன். பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் சார், இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார். நான் யோசிப்பு சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் சில படங்கள், அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமல் விட்ருவாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை சார். அந்த மாதிரி படம் வந்து அந்த மாதிரி வர வேண்டிய பணம் வந்தாலே நான் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள். இல்லை மக்களுக்காக தான் அந்த விளக்கம். டேரக்டர் சார், உங்களுக்கு முக்கியமாக தேங்க்யூ சார். டேரக்டர் சார், வணக்கம் சார். நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து வந்ததாக சொன்னாங்க. இந்த படத்தோட கதை வேறு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம், சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க. இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது, இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே, அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே? சார் யூடியூப் கப்புள் தான். பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி எதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது. ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல, இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சியில் போடுறாங்களே, இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டு சார். ட்ரெண்டிங், ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. இதை வந்து எப்படி எட்டுன்னு போகிறாங்க, மக்கள் எட்டுன்னு போகிற விஷயம் தான் சார். அதான் சார், இப்போ பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்பல் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம். மற்றபடி ஒரு 3 பாயிண்டில் சொல்லியிருக்கோம். ஒன்று, இது போட்ட ஒரு கேரக்டர். ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மத்தோட ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ், அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப்